இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி வந்து பார்த்துடலாம். எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்துட்டு உளுந்து அதிகமாக நாங்கள் சாப்பிடுவோம். உளுந்து சோறு, உளுந்து கஞ்சி, உளுந்து களி எல்லாம் வந்துட்டு எல்லார் வீட்லேயும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்கும். வீக்கெண்ட் அப்போ எல்லாரும் அம்மாவும் செய்வாங்க. எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு பாதி அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் கிரைண்ட் பண்ணாலும் நான் கொஞ்சம் குறையாக தான் வரும். கொஞ்சம் மாவு வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி குக்கர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் வந்து மாவு எனக்கு அடிச்சது, நான் 3 கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டி எடுத்துருக்கேன். நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க தூசி இல்லாமல். இப்போ நம்ம மாவு கலந்துடலாம். மற்ற இல்லைன்னா ஸ்ட்ராங்கான மரக்கரண்டி போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, கட்டி விடாமல். ஒரு சின்ன கிண்ணத்துக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன், பாதி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கிளறி விட்டு இந்த மாதிரி கரண்டியை உள்ளே வச்சு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 25 நிமிஷம் வந்து கண்டிப்பாக குக் ஆகணும் ஸ்லோ ஃப்ளேமில். அப்போ தான் உளுந்து வேகும். அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கிளறி விட்டுக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா களி வந்து